ஓம் சாய்ராம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான நாளுங்க. உங்களுடைய கடன் சுமைகள் எல்லாம் தீர்வதற்கும் உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யம் சேர்வதற்கு சாயந்தரம் 6:30 மணிலிருந்து 7:15 மணிக்குள்ள இந்த ரெண்டு பொருளை மட்டும் நீங்க பீரோல வைங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் பெருகி பணம் பல வழியிலிருந்து சேர்ந்து நீங்களும் சீக்கிரமாகவே பணக்காரர் ஆகிவிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அற்புதமான நாளில் எந்த 2 பொருளை பீரோல வைக்கணும் அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாசந்தோறும் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 3ஆம் பிறை தரிசனங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமாக திங்கட்கிழமை அந்த சந்திர பகவானுக்கே உரிய நாளான திங்கட்கிழமையில வந்திருக்கு. அது போக திங்கட்கிழமை அந்த சிவபெருமானுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா விசேஷமான நாள். ஏன்னா சிவபெருமானோட தலையில் தான் அந்த 3ஆம் பிறை தரிசனம் இருக்கும். ஸோ இவ்வளவு முக்கியமான இந்த சோமவார சந்திர தரிசனத்தை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இன்னைக்கு அந்த சந்திர தரிசனத்தை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க என்ன கேட்டாலும் சரி, அது கோடி ரூபாயாக இருந்தாலும் சரி, அந்த சந்திர பகவானோட அருளாலையும் அந்த சிவபெருமானுடைய அருளாலையும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அது சேருங்க. சரிங்களா? உங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு சந்திர தரிசனத்தை எப்படி பார்க்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? நீங்க ஒரு 6 மணிலிருந்து 6:30 மணிக்குள்ளாக உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்க குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் பூஜை அறையில் கூடிய எல்லா தெய்வங்களையுமே கும்பிட்டுட்டு ரெடியா இருங்க. உங்களுக்கு சந்திர தரிசனம் செய்து விட்டு உங்க பீரோல வைக்கக்கூடிய 2 பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பச்சரிசி, ஒரு துண்டு வசமுங்க. சரிங்க? இதை ரெண்டையும் வைக்கிறதுக்கு ஒரு வெள்ளை கலர் துணி ஒன்று வச்சுங்க. சரிங்களா? சரியாக 6:30 7:15 மணிக்குள்ளாக உங்க வீட்டில் எங்க சந்திரனோட தரிசனம் சரியாக தெரியும் பாருங்க. அது உங்க வீட்டு மொட்டை மாடியா இருக்கலாம், உங்க வீட்டில் பின்னாடி இடம் இருந்தாலும் பார்த்துக்கலாம், இல்ல உங்க வீட்டு பால்கனிலிருந்து பார்த்தா நல்லா தெரியும், அங்கேயும் பார்த்துக்கலாம். சரிங்களா? என்ன பண்ணோம்னா 6:30 மணிக்கு போயிட்டு அந்த சந்திர பகவானை பார்த்து கொண்டு உங்க 2 கையையும் சரிங்களா அவர்கிட்ட வேண்டுற மாதிரி, அதாவது தானம் கேட்கறதுக்காக கையேந்துவீங்கல்ல, அது மாதிரி கையேந்திட்டு அந்த உங்களுடைய கைகளில் அந்த வெள்ளை நிற துணியை வைத்து கொண்டு அதில் பச்சரிசி வச்சுக்கிட்டு அது மேலே ஒரே ஒரு வசம்பு துண்டை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரணும், கடன் சுமைகள்லாம் தீரணும், பணம் பலவழிந்து மற்றவங்க உங்களையும் மதிக்கிற அளவுக்கு பணக்காரர் ஆகணும் அப்படின்ட்டு அந்த பகவானிடம் வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் எல்லாம் தீருங்க. சரிங்களா? இப்படி சந்திரனை தரிசனம் செய்யும் போது ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மனமுருகி 27 முறை சொல்லுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்ட்டு மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6:30 மணிலிருந்து 7:15 முடியணும். சரிங்களா? முடிச்சுட்டு நீங்கள் 7:15 மணிக்கு முன்னாடியே இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கடவுளிடம் வேண்டிக் கொண்டு அந்த வெள்ளை நிற துணியை அப்படியே ஒரு கயிறால் கட்டிட்டு அப்படியே எடுத்துன்னு போயிட்டு உங்கள் பீரோவில் வச்சுங்க. சரிங்களா? ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு மாதம் மட்டும் செஞ்சு பாருங்கள். 30 நாட்கள் எவ்வளோ ஒரு வித்தியாசம் உங்கள் வீட்டில் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த 3ஆம் பிறை தரிசனம் செய்யும்போது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் இருக்குங்க. இது புதுசாலாம் இல்லைங்க. நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் பார்த்திங்கன்னா இந்த பிறை தரிசனம் செஞ்சு அதனால் பலன் அடைஞ்சவங்க இருக்காங்க. அதனால் லட்சக்கணக்கான பேர் பார்த்திங்கன்னா இந்த பிறை தரிசனம் செய்வதற்காகவே அந்த நேரத்தில் காத்துட்டு இருப்பாங்க. ஸோ நேர்மறை ஆற்றல் நிரம்பி வழியும் இந்த சமயத்தில் நீங்கள் எதை நினைத்து வேண்டினாலும் சரி, அந்த கடவுளுடைய அருளால் உங்களுக்கு அப்படியே நடக்குங்க. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா பச்சரிசி பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்குரியது. அது முழுமையாக நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா வசம்பு. இந்த 2 பொருளுமே உங்கள் கையில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அப்படி நீங்கள் வேண்டிட்டு இந்த பொருளை அப்படியே கொண்டு போய் உங்கள் பீரோவில் வைக்கும்போது நிச்சயமாக எதிர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டில் இருந்தால் அதையெல்லாம் அழிக்கப்பட்டு பணம் வரக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகி உங்களுடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்குங்க. சரிங்களா? அது மட்டும் கிடையாதுங்க. இந்த பிறை தரிசனம் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை கொடுக்கும். சந்திர பகவானை பார்த்தாவே போதுங்க, உங்களுக்கு மனசில் ஏதாச்சும் குழப்பம் இருந்தாலும் சரி அந்த குழப்பங்கள்லாம் தீரும். சந்தோஷத்தை பல மடங்காக பெருகி தரக்கூடிய இந்த சந்திர தரிசனத்தை இந்த மாதம் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரே மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள். சாயந்தரம் 6:30 மணிலிருந்து 7:15 நீங்கள் அந்த சந்திர தரிசனத்தை பார்த்துட்டு 27 முறை ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த 2 பொருட்களை மட்டும் உங்களோட பீரோவில் 7:15 மணிக்கு முன்னாடி வைங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு செல்வ கடாட்சம் பெருகும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சமயங்களாம் தீரும். பணம் பல வழியிலிருந்து நீங்களும் பெரிய பணக்காரராவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.